மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி சூப்பரான ஒரு மேங்கோ டெசர்ட் பண்ணிடலாமா? இதை மெல்ட் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லை ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஸ்வீட் அதிகமாக இருக்க மேங்கோ எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த டெசர்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பிஸ்கட்டை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில். நீங்கள் என்ன பிஸ்கட் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பிஸ்கோ ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டரில் நல்லா வந்து இந்த பிஸ்கோஃபை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் லேயர் பண்ணிவிட்டு பால் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கஸ்டர்ட் பவுடர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. விஸ்கி யூஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்காக கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. விஸ்க் யூஸ் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாகவே கெட்டி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜில் சீஸு பட்டர் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து நான் வீடியோவில் சேர்த்துருக்க அளவு தான் சேர்த்துருக்கேன். சீஸ் வந்து நான் கூட ஒரு ஸ்லைஸ் வந்து சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ்க்குள்ளே உள்ள சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்கட் மேலே இதை லேயர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் மேங்கோ பல்ப்பும் பீசஸும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5.5 hours வந்து மேரினேட் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் 5 minutes முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள்.